இனிமே மிக்ஸியே தேவையில்லைங்க. வீட்லயே ஹோம்மேடா நம்ம கீ செய்யறதுக்கு எப்பயுமே நம்ம யூஸ் பண்றது மிக்ஸியில போட்டு ஐஸ் கியூப் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இந்த தடவை நம்ம எதுவுமே தேவையில்லைங்க. மிக்ஸியும் தேவையில்ல, ஐஸ் கியூபும் தேவையில்லைங்க. இதுக்கு தேவையானது எல்லாமே அடுப்பு பத்த வச்சு நம்ம எப்பயும் போல வடச்சட்டிய வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு நம்ம எப்பயும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, நம்ம பாலாடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பாலாடையை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா எடுத்து போட்டுக்கணுங்க. நான் வந்து இந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது இல்லாமல் நான் நிறைய டம்ளர்லலாம் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அவசரத்தில் நமக்கு கிடைக்கிற பொருளில் எல்லாத்துலேயுமே நான் எடுத்து வச்சிருவேன். ஏன்னா தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த டைமில் நான் எதில் எடுத்து வைக்கிறேன்னே தெரியாது. நான் குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் எடுத்து எடுத்து ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நம்ம இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் மெல்ட் ஆக விட்டுருந்தோங்க. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டா தான் இதில் போடணும். நம்ம ஃப்ரீசரில் இருக்கும்போது கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கும்போது டம்ளர்ல இருந்தோ சரி, அந்த பாக்ஸில் இருந்தோ சரி வராது. அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த மாதிரி எடுத்து காய்ச்சணும்னா சூப்பராக வருங்க. ரொம்ப கஷ்டமே தேவையில்லைங்க. நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மெத்தட் வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் ஒரு நாள் ஃபுல்லா மிக்சியில வச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஐஸ் கியூப் போட்டு பண்ணிட்டு இருந்தேங்க. அதை அவங்க பார்த்துட்டு தான் என்னை திட்டினாங்க. இந்த மாதிரி நீ ஏன் பண்ற, நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடு தாங்க. சின்ன விஷயமா தான் இருக்கும், அது நமக்கு அது தெரியவே தெரியாது. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. அதுல என்ன அளவுக்கு எனக்கு கீ வந்துச்சோ அதே அளவுக்கு தாங்க கீ வந்துச்சு. ஏன்னா நான் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறனோ அதே அளவு தாங்க வந்துச்சு. ஐஸ் கியூப் போட்டு பண்ணா ஜாஸ்தியா வரும், இதுல கம்மியா வரும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து பண்றதை பொறுத்து தாங்க இருக்கு. ஏன்னா நிமிஷம் மட்டும் போதுங்க. இதை நம்ம செஞ்சுட்டு வெளியவே வந்துடலாம். ஆனா நம்ம ஐஸ் கியூப் போட்டு பண்ணும்போது அதுல ரொம்ப வேலைங்க. நீங்க அந்த அடுப்பு பத்த வச்சுட்டு சிம்லயே வச்சுட்டு இருக்கணுங்க. சிம்ல வேணாங்க, கொஞ்ச நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் ஸ்பீட்ல வச்சுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆயிட்டு இந்த மாதிரி தண்ணியாட்டம் வருதும் பாருங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே அந்த பாலுல இருக்கிற தண்ணிங்க, நம்ம ஆடையில எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணிங்க. அந்த தண்ணி எல்லாமே பொங்கி பொங்கி வருங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கொதிக்கும் போது கிண்டி கிண்டி விட்டா போதுங்க. இந்த டைம்ல நமக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. கொஞ்சம் நமக்கு கலர் மாற மாற பாத்தீங்களா இவ்வளவு எல்லோ கலர்ல வருது. ரெண்டுத்துக்குமே ஒண்ணுமே வித்தியாசம் இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி கொதிச்சுக்கிட்டு. நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்துட்டே இருக்கும்போது கிண்டிக்கிட்டே இருந்தா போதும். இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அடி பிடிச்சாலும் பிடிக்கும். அதனால அப்பப்ப நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கோம். இப்ப நம்ம தேங்காய் பால் எப்படி எடுத்து நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோமோ அதே மெத்தட் தாங்க இதுவும். நல்லா கொதிக்க 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 தாங்க கலர் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க அதுல இருக்கிற ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வருங்க. இப்ப எல்லோ கலர்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கஷ்டமே இருக்காதுங்க. நமக்கு மிக்ஸி தேவையில்ல, கிரைண்டர் தேவையில்ல, எந்த ஒரு இதுவும் தேவையில்லைங்க. நல்லா இந்த டைம்ல மட்டும் நல்லா அடி பிடிக்காம நம்ம சிம்ல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அழகா அப்படியே பிரிஞ்சு வர்றது தெரியுங்க. பாருங்க நான் எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஆயில் வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ ஆயில் வந்துருச்சு பாருங்க. இது நான் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குங்க. நான் நிறைய இந்த தண்ணி இருந்ததால தாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க. கொஞ்சமா இருக்கும்போது நம்ம எடுத்து அப்படியே ஊத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வடிகட்ட ஆரம்பிச்சுடணுங்க. அந்த ஆயில்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா வடிகட்டி நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ஒண்ணுமே ஆகாதுங்க. நமக்கு கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியான வேலைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்துல போட்டுட்டு அப்புறம் கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேங்க. நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.